குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் மெட்டீரியல் சயின்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்கக்கூடிய கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் இட்ஸ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், கோஆர்டினேஷன் நம்பர், ரேடியஸ் வேல்யூ, ஏ வேல்யூ, அட்டாமிக் பேக்கிங் ஃபேக்டர் அண்டு ஃப்ரீ ஸ்பேஸ், இந்த டாபிக்ஸில் அதோடைய வேல்யூஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த டாப்பிக்கோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த டாபிக் வந்து எம்சிக்யூ, அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் கண்டிப்பாக கேட்பாங்க. அது எப்படி கேட்பாங்கன்னா, சிம்பிள் கியூபிக்கோடைய அட்டாமிக் நம்பர் எவ்வளவு, சிம்பிள் கியூபிக்கோடைய கோஆர்டினேஷன் நம்பர் எவ்வளவு, அப்படி இல்லைனா சிம்பிள் கியூபிக்கோடைய அட்டாமிக் பேக்கிங் ஃபேக்டர் எவ்வளவு அப்படின்னு நமக்கு இதில் இருக்கக்கூடிய 5 ப்ராப்பர்ட்டிஸை பற்றியும் கொஷின் கேட்பாங்க. ஓகேங்களா? இதில் டிசிஎஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் வரும். ஸோ அந்த டைமண்டுங்கிற அந்த கேள்வி டைமண்டோடைய அட்டாமிக் பேக்கிங் ஃபேக்டர் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த பகுதிங்கிறது காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. ஸோ வாங்க இந்த பகுதியை பார்க்கலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் முதல்ல நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கொஷின்ஸ் இருக்கும், அந்த கொஷின்ஸுக்கு மறக்காமல் ஆன்சர் பண்ணிவிட்டு போங்க. ஏன்னா கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணுறப்ப தான் எனக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ வாங்க டைப்ஸ் அண்ட் இட்ஸ் வேல்யூஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சிம்பிள் கியூபிக் அண்டு பாடி சென்டர்ட் கியூபிக், ஃபேஸ் சென்டர்ட், ஹச்சிசிபி, டிசிஎஸ், இதெல்லாம் என்னென்னு காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இது வந்து ஃபிசிக்ஸில் வரக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ். சிம்பிள் கியூபிக்னா என்னென்னா இருக்கிறதுலே பேசிக்கான ஸ்ட்ரக்சர் அதுதான். பாடி சென்டர்னால் என்னென்னா, ஸோ இப்போ ஒரு கியூப் இருக்குது, ஓகேங்களா, இது ஒரு கியூப் அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கோங்க. இந்த கியூபோடைய பாடியில் மட்டும் ஒரே ஒரு ஆட்டம் இருந்துச்சுன்னா அதை பாடி சென்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபேஸ் சென்டர்னால் என்னென்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் போடுறேன். ஓகேங்களா? இங்கே ஒரு கியூப் இருக்குது, இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபேஸ், அதாவது 6 ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, 6 ஃபேஸ்லேயும் ஒரு ஆட்டம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி ஹச்சிசிபி, அதே மாதிரி டிசிஎஸ். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள் கியூபிக்கை பற்றி பார்த்துடலாம். சிம்பிள் கியூபிக்குடைய நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், எஃபெக்டிவ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா எஃபெக்டிவ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ்னு சொல்லுவாங்க. சிம்பிள் கியூபிக்குடைய எஃபெக்டிவ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளோன்னா 1. ஓகேங்களா? அதே மாதிரி பாடி சென்டருடைய நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2. அதுக்கு அடுத்தது ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக்குடைய நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், எஃபெக்டிவ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4. அதே மாதிரி ஹச்சிசிபிக்கு நமக்கு தெரியும், ஹெக்ஸகன்னா எவ்வளவு, ஹெக்ஸுனா 6 சைட்ஸு. ஸோ ஹச்சிசிபினா 6, ஃபேஸ் சென்டர்டுக்கு 4, பாடி சென்டர்டுக்கு 2, சிம்பிள் கியூபிக்கு 1. டிசிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 8. ஸோ 1, 2, 4, 6, 8. இதுக்கான ஷார்ட்கட் என்னென்னா 1 அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ 1 × 2 எவ்வளவு, 2. 2 × 2 எவ்வளவு, 4. ஓகேங்களா? ஸோ 2 × 3 எவ்வளோ, 6. 2 × 4 எவ்வளோ, 8. அதாவது முதல்ல இருக்கக்கூடிய 4 ஈவன் நம்பர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்டிவ் நம்பர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணும். அப்போ கோஆர்டினேஷன் நம்பர் எப்படி வரும்னு பாருங்கள். கோஆர்டினேஷன் நம்பர் இங்கே 8 and 6 முடியுது. ஸோ இங்கே ஆரம்பிக்கிறப்ப நமக்கு 6, 8. ஸோ இங்கே இருக்கிறத அப்படியே இங்கே எழுதுங்க, 6, 8. ஃபேஸ் சென்டர்டுக்கு 12, ஹெச்சிசிபிக்கு 12, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4. ஸோ இந்த ஒரு ரோவை ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா நம்மளால் கோஆர்டினேஷன் நம்பரை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1, 2, 4, 6, 8. கோஆர்டினேஷன் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மொதல் 2 நம்பர் அப்படியே எழுதிட்டு கூட வந்து 12, 12, 4. ஓகேங்களா? இப்போ அடுத்தது ஆர் அண்ட் ஏ வேல்யூ பார்க்க போகிறோம். ஸோ ஆர் அண்ட் ஏ வேல்யூ இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமுங்கிறது ஆல் ஓவர் இந்தியா லெவல் எக்ஸாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா லெவலில் வைக்கக்கூடிய எக்ஸாம்ஸ். அந்த எக்ஸாம்லேயே இந்த ஆர் வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதேமாதிரி இஸ்ரோ எக்ஸாம்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த காலம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான காலம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன ஃபார்முலானா, அதாவது ஆர் வேல்யூ கண்டுபிடிக்கிறது, a/2
cos theta is equal to r. இதுதான் ஏக்கும் ஆருக்குள்ள ரிலேஷன். ஸோ இதை இப்போ எப்படி இந்த ஒரு ரிலேஷனை வச்சு நம்ம இந்த 4 பார்ட்டுக்குமான a/2 வேல்யூ போட்டுடலாம். அது எப்படி போடலான்னா, ஸோ இதுக்கான வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா theta is equal to 0 போடணும் சிம்பிள் கியூபிக்கு. பாடி சென்டர்டுக்கு theta is equal to 30 degree. அதே மாதிரி ஃபேஸ் சென்டர்டுக்கு theta is equal to 45 degree. ஐம் சாரி, இங்கே கொஞ்சம் அந்த ஷார்ட்கட் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ நான் கொஞ்சம் கன்ஜஸ்டடாக எழுதிட்டேன். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் கிளியராக நோட் பண்ணிக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகாமல் நோட் பண்ணிக்கோங்க. அப்போ theta is equal to 90 degree. இந்த வேல்யூஸ்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும் இந்த ஃபார்முலாவில். ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள் கியூபிக்கு theta வேல்யூ 0ன்னு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு a/2 is equal to rன்னு கிடைக்கும். ஏன்னா cos thetaவோட வேல்யூ 1. அதேமாதிரி cos theta 30 இருக்கிறப்போ நமக்கு வந்து அதோடய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா √3/2. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், a/2 √3/2 is equal to rன்னு கிடைக்கும். அதேமாதிரி cos 45 டிகிரியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோன்னு தெரியும், 1/√2. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், a/2 1/√2 is equal to r. அதேமாதிரி cos 90யோட வேல்யூ நமக்கு தெரியும் 0. ஸோ a/2 cos theta is equal to r. ஸோ 0 நம்ம இதில் 1 அஷ்யூம் பண்ணிக்கலாம். அப்படி பார்க்குறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா a is equal to 2 times of rன்னு கிடைக்கும். அதேமாதிரி டிசிஎஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 8 times of r is equal to √3a. ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் நான் கிளியராக இந்த இடத்துல எழுதுகிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் யார் வருவானா, சிம்பிள் கியூபிக், அதுக்கப்புறம் பாடி சென்டர், தென் ஃபேஸ் சென்டர், கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் ஹெக்ஸாகனல் க்ளோஸ்லி பேக்டு ஸ்ட்ரக்சர். இதுக்கான theta வேல்யூஸ் இதுக்கு வந்து 0 போடணும், இதுக்கு வந்து 30, இதுக்கு வந்து 45, இதுக்கு வந்து 90, 60 வந்து பார்த்திங்கன்னா ஆப்சண்ட். ஓகேங்களா? இதுக்கான ஆர்க்கும் ஏவுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா a/2 cos theta is equal to r. இதுதான் ரெண்டுக்குள்ள ரிலேஷன். இதில் theta வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ theta வேல்யூ நமக்கு SCCக்கு என்ன இருக்குது, 0 இருக்குது. ஸோ a/2 of cos 0 is equal to r. நம்ம வந்து இந்த இடத்துல cos theta வேல்யூஸ் போடலாம். cos theta 0 டிகிரி, 30 டிகிரி, 45, 60, 90 இவ்வளோ டிகிரிஸ் நமக்கு தேவைப்படுது இந்த டேபிள் மூவ் பண்ணிக்கிறதுக்கு. cos 0 வேல்யூ நமக்கு தெரியும் 1. இங்கே வந்து நமக்கு என்ன வரும்னா √3/2, இங்கே வந்து 1/√2, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1/2, இங்கே வந்து 0. ஸோ இதுதான் cos thetaக்கான டேபிள். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்ப்போம். ஸோ இப்போ அடுத்தது 30 டிகிரி, a/2 cos 30 டிகிரி is equal to r. அதன்படி cos 30 டிகிரி √3/2ன்னு எழுதலாம். ஸோ a/2 of √3/2 is equal to r. ஓகேங்களா? அதேமாரி cos 45 டிகிரி இது எப்படி எழுதலாம்னா a/2 cos 45 டிகிரி is equal to r. cos 45ஓட வேல்யூ 1/√2. ஸோ a/2 into 1/√2 is equal to r. அதே மாதிரி அடுத்தது a/2 cos 90 டிகிரி is equal to r. ஓகேங்களா? cos 90ஓட வேல்யூ 0, பட் இதில் நம்ம 1ன்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ a/2 of 1 is equal to r. அதன்படி பார்த்தா a is equal to 2r. ஓகேங்களா? ஸோ இதுக்கும் a is equal to 2r தான், இதுக்கும் a is equal to 2r தான். ஸோ இந்த டேப்லர் காலத்தில் எழுதிக்கிறது கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்கிறதுனால நான் இந்த இடத்துல கொஞ்சம் டீட்டெயிலாக போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான பகுதி. இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸு அடித்து சொல்கிறேன், கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 90% இதுலேருந்து கொஷின்ஸ் எடுக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்தது ஸோ ஏ அண்ட் ஆர் ரிலேஷன்ஸ் நம்ம ஏற்கனவே இங்கே பார்த்துட்டோம். சப்போஸ் அவங்க ஏ மட்டும் கேட்குறாங்க, ஏக்கும் ஆருக்கான ரிலேஷன் கேட்காம ஏ வேல்யூ மட்டும் கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல என்ன வரும்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே நம்ம ஏற்கனவே சால்வ் பண்ணது தான். எஸ்இசிக்கு நமக்கு ரிலேஷன்ஷிப் என்ன வந்துச்சு இந்த இடத்துல, a is equal to 2r. ஸோ அப்போ ஏயோட வேல்யூ a is equal to 2r. அதுக்கு அடுத்தது பாடி சென்டர்ட். ஸோ பாடி சென்டர்டுக்கு
ரிலேஷன்ஷிப் எவ்வளோ, ஏ இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ இங்கே இருக்கிற 2 இங்கே இருக்கிற 2 இங்கே போச்சுன்னா 4 ஆகிடும். 4/√3. ஓகேங்களா. ஸோ r into 4/√3. ஸோ a is equal to r into 4/√3. அதுக்கு அடுத்தது ஃபேஸ் சென்டர். ஸோ ஃபேஸ் சென்டருக்கான வேல்யூ, ஸோ இதை நம்ம ஏக்கு லெஃப்ட் சைடு வச்சுட்டு மற்றதெல்லாம் ரைட் சைடு கொண்டு போகிறோம். அப்படி கொண்டு போவோம் 2√2 அப்படின்னு கிடைக்கும். 2 into √2 அப்படிங்கிற மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ a is equal to 2 into √2 of r. அதுக்கு அடுத்தது ஹெச்சிசிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் a is equal to 2r. ஸோ a is equal to 2r. தென் டிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வரியிலே வராத விதிவிலக்கு மாதிரி. ஸோ அதுக்கு வந்து தனி ஃபார்முலாஸ் தான் நம்ம போட்டாகணும். ஸோ ஜஸ்ட் இப்போதைக்கு இதை நான் சொல்கிறேன், பட் அதுக்கான ஃபார்முலாஸ் வந்து கடைசியில் சொல்கிறேன். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் பேக்கிங் ஃபேக்டர். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அட்டாமிக் பேக்கிங் ஃபேக்டர் ஆஃப் சிம்பிள் கியூபிக்கோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் 0.52. இது அதுக்கு அடுத்தது 0.68. இது வந்து பார்த்தீங்கன்னா பாடி சென்டருடைய அட்டாமிக் பேக்கிங் ஃபேக்டர் 0.68. தென் ஃபேஸ் சென்டருடைய அட்டாமிக் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 0.74. ஹெச்சிசிபியோட அட்டாமிக் ஃபேக்டரும் 0.74. 0.74. அதுக்கடுத்து டிசிஎஸோட அட்டாமிக் பேக்கிங் ஃபேக்டர் 0.34. ஓகேங்களா. இந்த 0.34க்கு தான் ஒரு தடவை இஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது ஃப்ரீ ஸ்பேஸ்னால் என்னென்னா 100 minus of atomic packing factor. 1 minus of atomic packing factor. ஓகேங்களா. ஸோ 1ல் இருந்து அதோட அட்டாமிக் பேக்கிங் ஃபேக்டர் வேலை மைனஸ் பண்ணால் நமக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ இப்போ 1 minus 0.52 போட்டால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 0.48 கிடைக்கும். அதே மாதிரி இதுக்கு போடுறோம். ஸோ 1 minus 0.68 போட்டால் எவ்வளோ கிடைக்கும், 0.32 கிடைக்கும். அதே மாதிரி 0.74. ஸோ 1 minus 0.74 போட்டால் எவ்வளோ கிடைக்கும், 0.26. ஸோ சேம் இதுவும் 0.74 தான், நம்ம 0.26 அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அட்டாமிக் பேக்கிங் ஃபேக்டர் ஞாபகம் வச்சுக்கிட்டா நமக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். எஃபெக்டிவ் நம்பர் ஞாபகம் வச்சுக்கிட்டா கோஆர்டினேஷன் நம்பர் ஞாபகம் வச்சுக்கலாம். a/2 cos θ is equal to r. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டா நம்ம a வேல்யூ அண்ட் r வேல்யூ ஞாபகம் வச்சுக்கலாம். நியர்லி இந்த 3 டாக்குமெண்ட்ஸ் தான். அது என்னென்னா கோஆர்டினேஷன் அட்டாமிக் எஃபெக்டிவ் நம்பர், அதுக்கப்புறம் a/2 cos θ is equal to r. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அட்டாமிக் பேக்கிங் ஃபேக்டர். இந்த 3 டேட்டாஸ் தெரிஞ்சதுன்னா போதுங்க, நம்மளால் இந்த டேபிளை கன்ஃபார்ம் போட்ட முடியும். இதில் வந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதில் இந்த டிசிஎஸ் வந்து நான் அதிகமாக சொல்லலை, ஏன்னா டிசிஎஸ்ங்கிறது கொஞ்சம் அதிகமாக கேட்க மாட்டாங்க. பட் டிசிஎஸ் வந்து ஒரு வாட்டி கேள்வி கேட்டிருந்தாங்க. அது என்னென்னா 0.34 அப்படிங்கிறது எதுக்கு ஒரு அட்டாமிக் பேக்கிங் ஃபேக்டர் 0.34க்கும் ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க. அதாவது டிசிஎஸோட அட்டாமிக் பேக்கிங் ஃபேக்டர் எவ்வளோன்னு கேட்கல, பட் 0.34 அட்டாமிக் பேக்கிங் ஃபேக்டருக்கு கூட ஒரு மெட்டீரியல் கேட்டிருந்தாங்க. அது வந்து என்னென்னா டைமண்ட். ஓகேங்களா. இது நான் எப்படி ஞாபகம் வச்சுருக்கேன்னா இங்கேயும் டி வரும், இங்கேயும் டி வரும். ஸோ 0.34 அட்டாமிக் பேக்கிங் ஃபேக்டர் யாருக்கு வரும்னா டைமண்டுக்கு வரும். ஓகேங்களா. ஸோ இந்த டேபிளை மறக்காமல் கன்ஃபார்மாக ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த டேபிளில் நான் கொடுத்துருக்குற டீட்டெயில் வச்சு ஒரு குவிஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நியர்லி ஒரு 10 to 15 கொஷின்ஸ், அது 10லேருந்து 15 கேள்விகள் இருக்கும். எம்சிக்யூ கொஷின்ஸ் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணி குவிஸ் அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ மறக்காமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தது, தெளிவாக புரிஞ்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் கொஷின்ஸ் கேட்டிருப்பேன், அதுக்கு மறக்காமல் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.